வணக்கம். முன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் இழுத்தடிப்பு. மாட்டு வண்டி டிராக்டர்களுடன் ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட விவசாயிகள் முடிவு. குழந்தை நேய பணிகளை செய்து வருவோருக்கு விருது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் துணைவேந்தர் தரின் பாராட்டு. அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. மகப்பேறுக்கு பின்னர் ஏற்படும் இரத்த சோகை மற்றும் முதிரப்போக்கு குறித்து டாக்டர் கௌரி விளக்கம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் மாட்டு வண்டிகள் டிராக்டர்களுடன் ஊர்வலமாக சென்று சட்டசபையில் முற்றுகையிட கரும்பு விவசாயிகள் முடிவெடுத்துள்ளனர். 2013-14 ஆண்டு வெட்டி அனுப்பிய கரும்புக்கு முத்தரப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும், நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், பிடித்தம் செய்த வங்கி பணத்தை அனுப்ப வேண்டும், இந்த ஆண்டுக்கான அரவை பருவத்தை துவக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் வருகிற 29ஆம் தேதி வெங்கடசுப்பா சிலையில் இருந்து மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்களுடன் ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட உள்ளனர். இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் அதன் தலைவர் நடராஜன், சுந்தரமூர்த்தி, செந்தில்குமார் தலைமையில் வடக்கு எஸ்பி ரவிக்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் குழந்தை நேய பணி செய்பவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. ஒரு நாடு சாரா சமூக அமைப்பானது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் ஊக்கமிகு எண்ணங்களை வளர்க்கவும் சமூகத்தின் பால் அவர்களுக்கான தொடர்பை வலுப்படுத்தவும் உழைக்கிறது. தங்களின் அன்றாட வாழ்வில் எதிர்ப்படும் இடர்பாடுகளை தாமே எதிர்கொள்ளும் திறனை ஊக்குவிக்கிறது. முகில் அமைப்பானது சேவை மனப்பான்மையுடன் இயங்கி வரும் ஒரு சமூக நல அமைப்பாகும். வசதி வாய்ப்பற்ற குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் எதிர்காலத்தை வளம் பெற செய்ய பாடுபடுகிறது. அவர்களது அத்தியாவசிய தேவைகளை வழங்கி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் நோக்கத்தோடு கடந்த 9 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் முகில் சமூக நல நிறுவனம் இணைந்து 25ஆம் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் உரிமை நாள் மற்றும் 10ஆம் ஆண்டு முகில் தின கொண்டாட்டத்தை குழந்தை தலைவர் விருதுகள் 2014 என்னும் அடிப்படையில் குழந்தை நேய பணிகளை செய்யும் குழந்தை குடும்பங்களையும் பள்ளிகளையும் மற்றும் ஊடகங்களை அங்கீகரித்து விருதளித்து கௌரவித்தது. புதுவை குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பிரசவத்திற்கு பின் ஏற்படும் உதிரப்போக்கு குறித்து டாக்டர் கௌரி விளக்கம் அளித்தார். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. டாக்டர் கௌரி ரங்கநாதன் மகப்பேறு காலத்திலும் பிரசவத்திற்கு முன் பிரசவத்திற்கு பின் ஏற்படும் உதிரப்போக்கு, அதற்கான சூழ்நிலைகள், காரணங்கள், இரத்த சோகை, இரத்த அசுத்தம், இரட்டை குழந்தை மற்றும் தொடர் இடைவெளி இல்லாத பிரசவம் இவையெல்லாம் முக்கிய காரணங்கள். இதை தவிர்ப்பது மற்றும் பராமரிப்பது பற்றி எளிய முறையில் நன்கு விளக்கினார். நர்சிங் கண்காணிப்பாளர்கள், செவிலியர்கள், தலைமை செவிலியர்கள், மணக்குள விநாயகர் நர்சிங் காலேஜ், VMCN, ஈஸ்ட் கோஸ்ட் நர்சிங் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை தேங்காய்திட்டில் நடைபெற்ற ஐயப்ப சுவாமி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தேங்காய்திட்டு வடபத்திர காளியம்மன் கோவிலில் ஐயப்ப சுவாமி ஊர்வலம் நடத்த அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதனையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஐயப்பன் சிலை வைக்கப்பட்டு அன்னதான பிரபுவாக பவனியாக அப்பகுதி முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது 15 இடங்களில் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் புதுவை பரிமள பாண்டுரங்கன் லட்சுமி நாராயணன் சன்னதி வெங்கடாத்திரி பஜனை கூடம் சார்பில் மார்கழி மாத நகர சங்கீர்த்தனம், திருப்பாவை, வீதி உலம் மற்றும் உற்சவம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நெய்க்குட ஊர்வலம், வடைமாலை சாத்துதல், 108 நெய் தீப வழிபாடு போன்றவை நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை கொம்பாக்கம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் அமைந்துள்ள வெங்கடாஜலபதி கோவிலில் 2ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி மகோற்சவம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி 108 பால்குட ஊர்வலம், திருமஞ்சனம் மற்றும் வீதி உலா போன்றவை நடைபெற்றன. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் திரளாக குடும்பத்துடன் பங்கேற்றனர்.
புதுவையில் நடைபெற்ற செய்தித்தாள் முகவர்கள் சங்க ஆண்டு விழாவில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை செய்தித்தாள் முகவர்கள் குடும்ப விழா மற்றும் ஆண்டு விழா மகாலட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தலைவர் மணவாளன் தலைமை தாங்க செயலாளர் வாஷிங்டன், துணை செயலாளர் ரவி, ஒருங்கிணைப்பாளர் செந்தில், பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வரவேற்புரையாற்ற வழக்கறிஞர் சிவகுமார், CITU மாநில துணைத் தலைவர் ராஜாங்கம், AITUC மாநில பொறுப்பாளர் முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் முகவர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள் மற்றும் அழகு பொருட்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மணவெளி மாநாடு. நல்லவாடு மீனவர்களுக்கு பாரபட்சம் என்று சுனாமி குடியிருப்பை காட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர் முன்னிலையில் அந்தர்பல்டி அரசாங்கம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. கடந்த 6 மாதங்களாக மத்தியில் நடைபெற்று வரும் நரேந்திர மோடியின் அரசாங்கம் நிகழ்த்தி வருகிற பல்வேறு தவறான நடவடிக்கைகளை தோலுரித்து காட்டுகின்ற வகையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் யூ-டர்ன் சர்க்கார் என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் வெளியான பிரச்சார நூல் அந்தர்பல்டி அரசாங்கம் என்னும் தலைப்பில் தேசிய முரசு ஆசிரியர் கோப்பண்ணா அவர்களால் தமிழாக்கம் செய்து இந்நூலை வெளியிடுவதற்கு பெரிதும் துணை புரிந்திருந்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி, புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் தெலுங்கானா மாநில சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினருமான டாக்டர் சின்னா ரெட்டி அவர்களால் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் இந்நூல் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இவ்விழாவில் மாநில நிர்வாகிகள், மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிரிவு மற்றும் துறைகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், முன்னணி அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். மார்கழி அமாவாசையை முன்னிட்டு மார்க்கண்டேயன் மடம் சார்பில் காசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட ருத்ராட்சங்கள் பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மார்க்கண்டேயன் மடம் சார்பாக மார்கழி மாதம் முழுவதும் மாடவீதி நடைபெற்று வருகிறது. மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு காசியிலிருந்து 1,50,000 ருத்ராட்சங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இச்சிறப்புமிக்க ருத்ராட்சங்களை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பக்தர்கள் தரிசித்தனர். இச்சிறப்பான தரிசனம் இம்மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த வேளையில் தரிசித்தால் கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் என்பது ஐதீகம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே இசை வீரைய பெருந்துரை
பண்டிகையை கொண்டாட இன்னும் 3 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொருபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸுக்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்தவர்களுக்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட நல்லவாடு மீனவர்கள் அனைவருக்கும் குடியிருப்புகள் வழங்கப்பட வேண்டும் என மணவெளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மணவெளி தொகுதி மாநாடு தவளக்குப்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநில செயலாளர் விஸ்வநாதன் கொடியேற்றி வைக்க மாநில பொருளாளர் அபிஷேகம் வாழ்த்துரை வழங்கினார். செயலாளர் ஏழுமலை அறிக்கை தாக்கல் செய்ய மாநாட்டில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நல்லவாடு மீனவர்கள் அனைவருக்கும் குடியிருப்புகள் வழங்கப்பட வேண்டும், மனைப்பட்டா வழங்க வேண்டும், தவளக்குப்பம் சந்திப்பில் சிக்னல் அமைக்க வேண்டும், புதுக்குப்பம் மீனவர்களுக்கு சுனாமி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை அருகே உள்ள சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மன் கோவில் பகுதிகளில் ஆன்மீக பேரவையினர் உழவர பணி மேற்கொண்டனர். விடோபானந்தா பேரவை சார்பாக அந்த ஆன்மீக பேரவை அன்பர்கள் தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் சிருங்கேரியில் எழுந்தருளியுள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் உழவார பணியை மேற்கொண்டனர். பேரவையின் செயலாளர் திருமிகு வாசன் தலைமையில் அன்பர்கள் உழவார பணியை மேற்கொண்டனர். இந்த பேரவையை ராமமூர்த்தி, சசிகுமார், சரண்யா, பச்சையப்பன், ஆனந்த பாஸ்கர், பாஸ்கரன், கார்த்திகேயன் மற்றும் மதிஒலி உள்ளிட்ட அன்பர்கள் துப்புரவு பணியை மேற்கொண்டனர். இதேபோல் முதலியார்பேட்டை ஸ்ரீ உலகளந்தன் பொன்னடியார் மகாசபையின் மூலம் திருக்கோயிலில் சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள், திருக்கோவலூர் ஐயர் ஸ்ரீனிவாச ராமானுஜாரிய சுவாமிகளின் அருளாசியுடன் மற்றும் தென் திருப்பேரை அரவிந்த யோசனன் சுவாமிகளின் வாழ்த்துக்களுடன் உழவார பணி நடைபெற்றது. அரங்க பெருமாள் ராமானுஜ சுவாமிகளின் தலைமையில் கோவில் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் கோவிலை சுற்றியுள்ள புதர்கள், குப்பைகள் அகற்றும் பணியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுத்தப்படுத்தினர். அதே போல இன்னும் பல திவ்யதேசங்கள், எந்த திவ்யதேசங்கள்லாம் க்ஷீணம் அடைஞ்சிருக்கிறதோ, அதாவது கேட்பாரற்று பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த திருப்பணிகள்லாம் செய்வதாக எங்களுடைய கோஷ்டினருடைய விருப்பம். இந்த கைங்கரியம் மகத்தான கைங்கரியம். இது ஆரம்பத்திலே ஆழ்வார், நம்மாழ்வார், அதாவது வாயினாலே அவர் செய்தி காட்டினார். அதை அடியொற்றி மதுரகவி ஆழ்வார் தொடக்கமான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லோரும் செய்திருக்கிறார்கள். கடத்தலை சீக்கப்பட்டால் கடிவினை கரையலாமே என்று இந்த உழவார பணியினுடைய முதல் பணியை இப்படி செய்தால் இந்த செய்வதனால் என்ன பயன் கிடைக்குன்னா, நாங்கள் முன் ஜென்மங்களிலோ இல்லை இந்த ஜென்மங்களிலே வரக்கூடிய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய தடையூறுகள், பாவங்களினுடைய காரணமாக தடையூறுகள் எல்லாம் அழிந்து சுபிட்சமாக கள்ளவரத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டின் மக்களை என்ற ஆழ்வாருடைய மங்கள சாசனப்படி நன்றாக பெருமாளை சேவித்துக் கொண்டு திருவாரணம் பண்ணிக்கொண்டு அவர் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் என்று ஆழ்வார் முதலே காட்டியிருக்கிறார்கள். அதை அடியொற்றி எம்பெருமானார் ராமானுஜர் அவருடைய காலத்தில் அவர் அறப்பெரிய காரியங்கள் செய்திருக்கார். உலகம் பூரா பாரத நாடு பூரா சென்று கோயில் திருப்பணி தான் முக்கியமாக அவர் 3 திருப்பணியை திருவுளத்தில் கொண்டது. முதல்ல கோயிலில் செம்மையாக இருக்க வேண்டும், அங்கே சுத்தமாக இருக்க வேண்டும், பராமரிப்போடு இருக்க வேண்டும், பூஜைகள் செவனை நடக்க வேண்டும் என்று அவருடைய திருவுள்ள குறிப்பு முதல் கைங்கரியம். அடுத்தபடியாக சமயம், வைணவ சமயம், அதாவது சமயம் என்பது எங்கும் பாமர மக்கள் கூட இந்த வைஷ்ணவ சமயத்தினுடைய தாற்பயம், தத்துவ புருஷார்த்தங்கள் என்று சொல்வார்கள். அது எல்லாரும் அடிப்படையினுடைய இந்த தத்துவங்களை உணர்ந்து அதன்படி மெய்யறிவு பெற்று வாழ வேண்டும் என்ற நோக்கிலே அது போன்ற பிரச்சாரங்கள் நிறைய பண்ணியிருக்கார். காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி சேது சமுத்திரம் வரையில் பண்ணியிருக்கிறார்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஜூனியர் சேம்பர் பதவியேற்பு விழாவில் ஜூனியர் சேம்பர் புதிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் கிளை சங்கங்களின் 2015 ஆண்டிற்கான தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற்றது. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் பாண்டிச்சேரியின் தலைவராக சித்தானந்தனும், செயலாளராக தேவநாதனும், துணைத் தலைவர்களாக கமலக்கண்ணன், ஐயப்பன், ரஞ்சித் குமார், ஜெகதீஷ், நரேந்திரன் மற்றும் சிவகுரு ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பாண்டிச்சேரி ஈவ்ஸ் கிளை சங்கத்தின் தலைவராக கனிமொழியும், செயலாளராக ரஞ்சினி மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு கொண்டனர். இவர்களுக்கு முன்னாள் தலைவர் பாலாஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவிற்கு பாண்டிச்சேரி பொறியியல் கல்லூரியின் பெருந்தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயபால் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாண்டிச்சேரி சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தின் பெருந்தலைவர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் மண்டலம் 16 மண்டல தலைவர் சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினர். மண்டல தலைவர் கணேஷ், மண்டல துணைத் தலைவர்கள் ரவீந்திரகுமார் மற்றும் செந்தில் முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அனைவரையும் முன்னாள் தலைவர் பாலாஜி வரவேற்க செயலாளர் தேவநாதன் நன்றி கூறினார். இந்த பதவியேற்பு விழாவில் முன்னாள் மண்டல தலைவர்கள் செல்வ கணபதி, ராஜாராம், பத்மா, ரவிச்சந்திரன், முன்னாள் கிளை தலைவர்கள் முருகானந்தம், புகழேந்தி, சீனு மோகன்தாஸ், பிரேம்குமார், மணி, ரவி, கீதா, தமிழ்ச்செல்வி, தரணிபாய், அங்காள புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சித்தானந்தம், தேவநாதன், ரஞ்சித் குமார், சிவகுரு, நரேந்திரன், சிறில் ஆண்டனி, ஐயப்பன், கமலக்கண்ணன், ஜெரால்டு துமேனியல் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற பாரதி விழாவில் அறிஞர்கள் உரை நிகழ்த்தினர். ஆண்டுதோறும் புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழா கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு புதுச்சேரி ஹோட்டல் ஜெயராமில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. விழா தொடக்கத்தில் சுந்தர லட்சுமி நாராயணன், தங்கமணி, முருகவேல் முன்னிலையில் சண்முகம் குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாராட்டரங்க நிகழ்விற்கு சுப்பையா வரவேற்புரையாற்ற ராமன் தலைமையேற்க ராதாகிருஷ்ணன், துரை, செல்வம், ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். மேனாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆட்சி மொழி சட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்திய வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்களை பாராட்டி சிறப்பு செய்தார். மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், புதுச்சேரி அரசின் கம்பன் புகழ் விருது பெற்ற கலை இலக்கிய பெருமன்ற ஆதிராமன், புதுவை யுகபாரதி ஆகியோரை பாராட்டி சிறப்பு செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கிற்கு வீரமுருகையன் தலைமையேற்க சலீம், நீலம் அருள்செல்வி, லட்சுமி தத்தை முன்னிலை வகிக்க கலை இலக்கிய பெருமன்ற செயலர் எல்லை சிவகுமார் தொடக்க உரையாற்றினார். பாவேந்தர் பார்வையில் பாரதி என்ற தலைப்பில் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு சிறப்புரையாற்ற தேசம் காத்தல் செய் என்ற தலைப்பில் ராஜகோபால் சிறப்புரையாற்றினார். வாய் சொல்லில் வீரரடி என்ற தலைப்பில் சர்வதேச பெண் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலர் வழக்கறிஞர் சாந்தகுமாரி சிறப்புரையாற்றினர். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கில் தமிழ் பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தினர். புதுச்சேரி மயிலம் பரிமளவில் தமிழ் உயராய்வு மையமும் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியும் இணைந்து நடத்தும் தமிழ் இலக்கியங்களில் காலந்தோறும் முருகன் பண்பாட்டு ஆய்வு கருத்தரங்க மாநாடு கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. கருத்தரங்க தொடக்க விழாவில் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பேராசிரியர் கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்க நோக்க உரையினை திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜெகதீசன் வழங்கினார். பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியும் முதல்வர் சசிகாந்த் தாஸ் தலைமை தாங்க மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் ஆசி உரையும் வழங்கினார். பன்னாட்டு அளவில் பல்கலைக்கழக கல்லூரி தமிழ் பேராசிரியர்கள் வழங்கியுள்ள ஆய்வுக்கோவை 1, 2 தொகுதிகள் 2 நூல்களையும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். தமிழ் ஆய்வடங்கள் தொகுப்பு பணியினை மின்துறை, கல்வி மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சென்னை பாம்பன் சுவாமிகள் மாத இதழ் ஆசிரியர் பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் சிங்கப்பூர் தமிழ் பேராசிரியர் ரத்தின வெங்கடேசன் ஆகியோரை நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினர். கனடா, பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் தமிழ் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, மயிலம் பரிமளவில் தமிழ் உயராய்வு மைய நிறுவனர் பரிமளா வேல்முருகநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் இழுத்தடிப்பு. மாட்டு வண்டி டிராக்டர்களுடன் ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட விவசாயிகள் முடிவு. பணிகளை செய்து வருவோருக்கு விருது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் துணைவேந்தர் தரின் பாராட்டு. அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. மகப்பேறுக்கு பின்னர் ஏற்படும் இரத்த சோகை மற்றும் முதிரப்போக்கு குறித்து டாக்டர் கௌரி விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.